சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. சூப்பர் ஸ்டாரோட நடிப்பில் கடைசியாக வெளியாகிருந்த திரைப்படம் கூடி. இந்த படம் சரியாக போகாததுனால தொடர்ந்து தன்னுடைய அடுத்த படத்துக்கான கதையை தீவிரமாக தேடிட்டு வந்தார். அந்த வகையில் தலைவர் 173 படத்தை பார்க்கிங் பட இயக்குனர் எடுக்க போகிறாரு, டிராகன் பட இயக்குனர் எடுக்க போகிறாரு என சொல்லப்பட்டு வந்தது. கடைசியில் சிபி சக்கரவர்த்திக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. ப்ரோமோ வீடியோவை ரிலீஸ் பண்ணி ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருந்தாங்க. தொடர்ந்து அந்த படத்துக்கும் அனிருத் தான் மியூசிக் பண்ணுற போகிறாரு. கமல்ஹாசன் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகிற திரைப்படம்னா ஜெயிலர் 2 ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. ஜெயிலர் 1 ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணி தான் கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே பெற்று பயங்கரமான ஒரு லாபத்தை கொடுத்தது. அதே போல் இந்த படமும் கொடுக்கும் என சொல்லப்படுது. மேலும் லோகேஷோட இயக்கத்தில் தான் ஆரம்பத்தில் மீண்டும் ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னு சொல்லப்பட்டது. கடைசியில் லோகேஷை வெறுத்துட்டாரு ரஜினி. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லோகேஷுமே அல்லு அர்ஜுனை வச்சு படம் எடுக்க போயிட்டாரு. தொடர்ந்து இப்போ தலைவர் ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, மோகன்லால், பாலையா, சுராஜ் வெஞ்சமுடு, எஸ்ஜே சூர்யா, விஜய் சேதுபதி, வித்யா பாலன், மிதுன் சக்கரவர்த்தி, ஷாருக் கான் போன்ற ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடிச்சிட்டு வராங்க. தொடர்ந்து இந்த ஜெயிலர் 2 பட ஷூட்டிங் இடைவேளையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்று அனைவருக்கும் தனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என ரசிகர்களுக்கும் ஒட்டுமொத்த திரைத்துறை நண்பர்களுக்கும் மக்களுக்கும் தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து இந்த ஜெயிலர் 2 படம் பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் 1000 கோடி கலெக்ஷன் கொடுக்கும் படமாக உருவாகும் என சொல்லப்படுது. ரஜினிகாந்துமே இந்த படத்தின் மீது அதிக நம்பிக்கை வச்சிருக்காரு. மேலும் இன்று ஜெயிலர் 2 படத்திலிருந்து ஏதாவது அப்டேட்ஸ் இருக்குமா என ரசிகர்கள் காத்து கொண்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கான சின்ன ப்ரோமோ ஒன்று வெளியிட போகிறதா படக்குழு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல. எப்படியும் இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே இந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த பொங்கல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஃபேன்ஸுக்கு செம ஸ்பெஷல் ட்ரீட்டாக இருக்கும் வழியாக இருக்கும். தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வெளியாக போது பொறுத்து வந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.